ஹாய் ஆல். நான் உங்க கிட்டி மேம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோன்னே சொல்லலாம். ஸோ நம்ப இப்ப எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாமியார் வீட்ல தாங்க. இந்த இடம் செம்ம கிரீனா இருக்கும். வேலூர் பக்கத்துல மாதுரைன்ற ஒரு ஊருக்குள்ள வேலாயுதம்பட்டின்ற ஒரு கிராமம் இருக்குங்க. ஸோ அந்த கிராமத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, என்னோட பர்த்டேங்க. ஸோ பர்த்டேவ செலிப்ரேட் பண்ண தாங்க இங்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது தாங்க அபி. ஸோ அந்த வழியா தான் நம்ம ஊருக்குள்ளேயே வர முடியும். அப்புறம் எங்க மாமியார் பார்த்தா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்க வெளிய செவுத்துல போட்டிருக்க கோலம் எல்லாமே நான் போட்டது தாங்க. பெயிண்ட் பண்ணும்போது நான் வெளிய போட்டோம். ஆ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி. ஸோ எங்க ஊர்ல இருந்து சுமார் ஒரு 45 மினிட்ஸ்லயே வந்துருவோங்க ஏலகிரி. ஸோ அங்க தான் கிளம்பிட்டோம். ஸோ ஒரு சின்ன ட்ரிப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஸோ அங்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நெறைய பிளேஸ் இருக்குங்க சுத்தி பார்க்க. ஆ ஃபுல்லா கிரீனா இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. ஆ நெறைய கொண்டை ஊசி வளைவு இருந்துச்சு. ஸோ போற பாதையெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப அந்த மரங்கள் நிறைஞ்சு இருந்துச்சு. மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. ஸோ பில்டிங்கே பார்த்துட்டு இருந்தோம் நாங்க சென்னையில. ஸோ இங்க வரவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்குங்க. ஸோ இதோட நுழைவு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா ₹30ங்க. இங்க உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நெறைய பிளேஸஸ் இருந்துச்சு. முக்கியமா போட் ரைடு இருக்கும். ஸோ அ அது இல்லாம இந்த மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கு நெறைய பிளேஸஸ் இருக்கும். டாய் ட்ரெயின்ஸ் அண்ட் தென் ட்ராம்பலீன் அந்த மாதிரிலாம் நெறைய இருந்துச்சுங்க. ஸோ பலூன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது இல்லாம பக்கத்துல வாட்டர் பார்க்குன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கங்க. ₹200 பர் ஹெட்டு. ஸோ அதுல வந்து நீங்க ஜீன் போட்டுட்டு போனா அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பேர்ட் வியூ பாயிண்ட் அந்த மாதிரிலாம் நெறைய இருந்துச்சு. ஸோ இந்த ஆஸ்ட்ரிச்ச பாருங்கங்க. விட்டா கொத்திட்டு இருக்கும் போல. ரொம்ப இதுவா மனசுக்கு நிறைவா போச்சுங்க இன்னைக்கு நாளு. அப்புறம் ரூம்க்கு வந்தோம். கேக் கட் பண்ணாங்க. நல்ல செலிப்ரேஷன் சூப்பரா போச்சுங்க. ஸோ நான் எனக்கு வந்து 28 வயசுலேருந்து 29க்கு கால் எடுத்து வைக்கிறேன்.